பிரைஸ் தி லார்ட். நல்ல பிதாவே, இந்த அருமையான காலவேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, உடைய கிருபையினாலே 11 மாதங்களை நாங்கள் கடந்து வர தயவு செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதத்திலும் நீர் எங்களோடு கூட எங்களை வழி நடத்தினீரே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையினாலும் உடைய நாமத்தினாலும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களை பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம். எங்களுடைய அநேக ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்தீரே ஸ்தோத்திரம். அப்பா, இந்த புதிய மாதத்திலும் உடைய வார்த்தைக்காய் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தை ஜீவனும் பலனுமாய் கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் இந்த மாதத்திற்காக தேவன் கொடுத்த வார்த்தை பரிசுத்த யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இது நம்முடைய மனப்பாட வசனம். இந்த வார்த்தையை ஆவியானவர் என்னோடு கூட பேசும் பொழுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். உம்முடைய நாமம் என்ன ஆண்டவரே? அந்த நாமத்தை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் எங்களுக்கு சாத்தியமாகும் என்று சொல்லியிருக்கிறீரே. இது 11 மாதங்களை இந்த ஆண்டில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இதனால் வரை நாங்கள் பெற்றிராத நன்மைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை இந்த மாதத்தில் நாங்கள் உமது நாமத்தை சொல்லி கேட்கும் பொழுது அதை நான் கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நான் அதை தியானித்தேன். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது முதலாவது மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறார், உம்முடைய நாமம் என்ன என்று. ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், என் நாமம் என்னவென்று நீ என்னை கேட்பது என்ன? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். இதுவே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற என் நாமம், என் பெயர் பிரஸ்தாபம் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை உலகத்தில் வாழ்கிற நம்முடைய முற்பிதாக்களோடு கூட இணைத்து அவருடைய பெயராய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மையும் அப்படித்தான் பார்த்து சொல்லுகிறார். உங்களுடைய பெயரை சொல்லி, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னுடைய தேவன், ஈசாக்கின் தேவன் என்று சொல்கிற இடத்துல உங்களுடைய பெயரையும் நீங்கள் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னுடைய தேவன், என்னுடைய தேவன், தேவ அன்பின் தேவன். ஹல்லேலூயா. இப்படி உங்களுடைய பெயரை சொல்லுங்கள். அப்படி சொல்லும் போதே ஒரு கெத்தா இருக்குது இல்லையா? ஒரு தைரியமா இருக்கிறது இல்லையா? ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது இல்லையா? அவருடைய நாமம் அத்தனை வல்லமை உள்ளது. யாத்திரையாகமும் 15:3 நாம் வாசிக்கிறோம், அவருடைய நாமம் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. நியாயாதிபதிகள் 13:18 நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் அதிசயம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 18:10 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் எனக்கு பலத்த துருகம் என்று சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 47 நாம் 4 வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட அவருடைய நாமங்களை நான் சொல்லினேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்பது அவருடைய நாமம், அதிசயம் என்பது அவருடைய நாமம், அவருடைய நாமம் பலத்த துருகம், அவருடைய நாமம் பரிசுத்தராகிய கர்த்தர் என்பது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் எரேமியா 23:6 நாம் வாசிக்கும் போது நீதியாயிருக்கிற கர்த்தர், ஹல்லேலூயா, நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:16 வாசிக்கிறோம், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்கிறத அவருடைய நாமம். இப்படிப்பட்ட இந்த நாமத்தை நாம் வாயினாலே அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்கிற காரியங்களை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டவர் எரிகோ பட்டணத்திற்கு அருகே போகும் பொழுது அந்த வீதியில அமர்ந்திருந்த குருடன், பர்திமேயு குருடன், தாவீதின் குமாரனே
எனக்கு இறங்கும். ஆண்டவருக்கு அவன் ஒரு நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நின்றார். அல்லேலூயா. ஒரு மனிதன் அவருடைய பெயரை சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவானால் கர்த்தர் நிற்கிற தேவனாயிருக்கிறார், கர்த்தர் கவனிக்கிற தேவனாயிருக்கிறார், கர்த்தர் உற்று நோக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய பெயரை நாம் உச்சரிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன். ஹல்லேலூயா. அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டான். அவ்வளவுதான். ஆண்டவர் அவனை அழைத்தார். அவன் எழுந்து வந்தான். அவன் மேலிருந்த சால்வையை உதறி தள்ளிவிட்டு ஓடி வந்தான். இனி இந்த சால்வை எனக்கு தேவையில்லை. இந்த சால்வையை வைத்து நான் இனி யாரிடத்திலும் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் கண்களை திறக்கக்கூடிய வல்லமை உள்ள கர்த்தர், அதிசயமான கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னோடு கூட பேசியிருக்கிறார், என் பார்வையை அவர் சுகப்படுத்துவார். இதுதான் அந்த மனிதனுடைய நம்பிக்கையாக இருந்தது. அந்த நம்பிக்கை அவனுக்கு சுகத்தை கொண்டு வருகிறது. இந்த காலை வேளையில், இந்த கடைசி மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நீ என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். என்னுடைய நாமம் என்ன? அதிசயம். என்னுடைய நாமம் என்ன? அற்புதம். ஹல்லேலூயா. ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம், கேளுங்கள். ஏசாயா 9:6 வாசிக்கும் பொழுது, இதோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. 5 பெயர்களை அங்கே மோசே ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதான பிரபு. இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார். நித்திய வாழ்க்கையை கொடுக்கிற நித்திய தேவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிற அதிசயமான கர்த்தராய் இருக்கிறார். இந்த மாதத்துல தேவனுடைய பிறப்பை நாம் நினைவு கூறுகிறோம். அவருடைய நாமம் அதிசயமானது. நமக்கு ஒரு பாலகனாய் பிறந்த அவருடைய நாமம் அதிசயமானது. அந்த நாமத்தை நாம் சொல்லி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய தேவைகளை அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 8வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆவியானவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்க, இந்த இயேசு என்ற பெயருடைய நாமம், இந்த இயேசு என்கிற நம்முடைய தேவனுடைய நாமம் உலகத்தின் எல்லா இடங்களிலும் துணித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. எல்லா நாட்களிலும் தேவனை தேடுகிற மக்களை தேவன் உலகத்தில் எழுப்பி வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நேசிக்கிற பிள்ளைகளை ஆயிரமாய் அவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எழுப்பி வைத்திருக்கிறது. உண்மை பிரியமானவர்கள, அந்த நாமத்தை சொல்லி அந்த நாமத்தின் மீது நாம் நம்பிக்கையுடையவர்களாய், அந்த நாமத்தை நாம் நேசிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அவருடைய நாமம் என்கிற இயேசு, இந்த இயேசு 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 என்று சொல்லும் பொழுது ஹல்லேலூயா, ஒரு புது பலனை உங்களால் இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்கள, வேதத்தில் பார்க்கிறோம். யோவானில் 2-3வது அதிகாரத்தில் பேதுரும் யோவானும் ஆலயத்திற்கு போகும் பொழுது அங்கே முடமாயிருந்த ஒரு மனிதன், பிறவியில் இருந்து முடமாயிருந்தவன், 40 வருடம் ஏறக்குரிய அவன் அந்த ஆலயத்திற்கு எதிராக இருந்திருக்கிறான். ஆனால் அன்றைக்கு அவனுக்கு விடுதலை உண்டானது. எப்படி? இயேசு என்கிற நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி பேதுரு சொன்ன பொழுது அவன் நடந்து எழுந்து குதித்தான். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானதோடைய பிள்ளைகளை, இந்த இயேசு என்கிற நாமத்தை ஹல்லேலூயா உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிராத பலத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் கண்டிராத அதிசயங்களை அவர் செய்திடுவார். நீங்கள் நினைத்துராத உயர்வான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். ஹல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் வேலை செய்கிற இடத்துல ஹல்லேலூயா ஒரு போட்டி நடந்தது. 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம். அதனால் வர நான் எந்த பந்தயத்திலும் கலந்து கொண்டதில்லை. ஏனோ அன்றைக்கு ஓட வேண்டும் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுத்து ஓட ஆரம்பித்தேன். ஒரு
ரவுண்டு வர்றதுக்குள்ளாக என்னுடைய நாவில் வறண்டு போயிட்டு சொட்டு தண்ணீர் கூட இல்லை, தாகத்தினால நான் நின்று விடலாமோ என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். அப்பொழுது ஆவியானவர் வழிநடத்தல் படி இயேசு 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 என்று சொல்ல ஆரம்பித்த ஹல்லேலூயா. ஒரு ரவுண்டு ஓடுறதுக்கே கஷ்டப்பட்ட நான் 3.5 ரவுண்டு ஓடி முதலாவதாக வர தேவனுடைய நாமம் என்னை பலப்படுத்தினது. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை சொல்லி தான் ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்றாரு, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பலத்த துருகம், அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அவருடைய நாமம் அதிசயமானது, அவருடைய நாமம் அற்புதமானது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அறியாததும் எட்டாததுமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய பிறப்பின் இந்த மாதம் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையின் நிறைவான மாதமாய் இருப்பதாக, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற மாதமாய் இருப்பதாக, நாம் பிறருக்கு அன்பு காட்டுகிற, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற, அவருடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் வாழ கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. இந்த மாதத்தில் நமக்கு தெரிந்த இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். என் மகனே, என் மகளே, சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நீ அதை பெற்றுக்கொள்வாய். என்னுடைய நாமம் என்ன என்பதை உன் உள்ளத்தில் உணர்ந்தவனாய் நீ கேட்கும் பொழுது அதை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமாய் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய வாஞ்சிகள் எதுவாயினும், நம்முடைய தேவைகள் எதுவாயினும், நம்முடைய விண்ணப்பங்கள் எதுவாயினும் அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த ஆண்டில் நாம் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த 2024 ஆண்டை வெற்றியோடு முடிக்கவும் மகிழ்ச்சியோடு புதிய ஆண்டுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை வழிநடத்தவும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரப்பா. நீர் கொடுத்த ஆண்டவரே, நாங்கள் அறிந்த இந்த வார்த்தைக்காய் நன்றி சுவாமி. ஆனால் அந்த வார்த்தையில் ஒரு பலன் உண்டு, அந்த வார்த்தையில் ஒரு நம்பிக்கை உண்டு, உமது நாமத்தில் சத்துவம் உண்டு, வல்லமை உண்டு, அற்புதம் உண்டு அப்பா. ஒரு விசை கூட இந்த மாதத்தின் அப்பா நாட்களிலே எங்களோடு கூட இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பேசினபடியே இந்த கடைசி மாதத்திலும் இந்த ஆண்டில் நாங்கள் கண்டிராத நன்மைகளையும் நாங்கள் பெற்றிராத ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய எண்ணத்துக்கும் நினைவுக்கும் எட்டாத உயரமான நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் நீ தந்து எங்களை மகிழ்ச்சிக்குரியவர்களாய் உமது பிறப்பின் ஆண்டவரே அன்பளிப்பாய் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் எங்களுக்கு நன்மையாய் முடிவதாக. அப்பா, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காய் செபிக்கிற, பசியோடு இருக்கிற மக்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உமது அன்பை நாங்கள் விளங்கச் செய்ய கர்த்தர்களுக்கு கிருபை தாரும். எங்கள் கரங்கள் இருக்கிற நீர் கொடுத்த நன்மைகளை பிறருக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுத்து உம்முடைய பிறப்பின் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உம்மிடத்தில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிற நாங்கள் பிறருக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் உமது குணத்தை வெளிப்படுத்துகிற குணம் உடைமுடையவர்களாய் வாழ கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த வருடம் துவங்கி ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையினால் பேசி அவருடைய வார்த்தையின்படி நம்மை வழிநடத்தி பாதுகாத்திருக்கிறார். நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். இந்த அவருடைய வார்த்தையினாலே, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அது நான் செய்வேன் என்ற வார்த்தையின்படியே இந்த மாதத்திலும் உங்கள் நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you.